அம்மாவின் தந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இப்போ பார்க்குறது ஸ்ரீ பாகவதம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. நம்ம ஸ்ரீராம சரிதம் பார்த்தோம். இப்போது சுபத்திரையோட திருமணம். தீர்த்த யாத்திரை செய்ய சென்ற அர்ஜுனன் துறவி வேடத்தில் ரைவத மலை அடைகிறான். அங்கே பலராமன் தங்கை சுபத்திரையை துரியோதனுக்கு மனமுடித்து வைக்க எண்ணியிருந்தான். ஆனால் கிருஷ்ணனோ தங்கை சுபத்திரையை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்க விளைந்தான். இந்நிலையில் சுபத்திரை விவாகம் கொள்ள அர்ஜுனன் உபாயம் என்னென்னு சிந்திச்சுட்டு இருக்க கிருஷ்ணன் ஆலோசனைப்படி சன்னியாசி வடிவில் வந்தான் துவாரகைக்கு. தவ வேடத்தில் இருந்த அர்ஜுனனை கிருஷ்ணன் சுற்றத்தாரும் எல்லாருமே வணங்குறாங்க. பலராமனும் வணங்கி உபசரித்தான். சில மாத காலம் தங்கியிருந்து தன்னை உபசாரங்கள்லாம் ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. தன்னை உபசரிக்க வந்தவர்களையே வந்திருந்த சுபத்திரையை அர்ஜுனன் கண்டான். அர்ஜுனனை கண்ட சுபத்திரை காமபானத்துக்கு குறியானால் அர்ஜுனனும் அவளை கண்டது முதல் காம நோயுற்றான். இவ்வாறு இருந்த வேளையில் கிருஷ்ணனின் குறிப்பறிந்த அர்ஜுனன் சுபத்திரையை தேரில் ஏற்றுக்கொண்டு போறான். அப்போது எதிர் வந்த மல்லர்களை வென்றான் அர்ஜுனன். நிகழ்ந்தது எல்லாம் அறிந்த பலராமன் மிக கோபம் கொண்டான். துரியோதனுக்கு திருமணம் செய்து வைக்கிறது சுபத்திரையை இவ்வாறு அர்ஜுனன் கொண்டு சென்றதால் பலராமன் பெரும் அளவில் கோபத்துக்கு போகிறான். அர்ஜுனனால் கைப்பற்றப்பட்ட சுபத்திரை வேறு எவருக்கு எப்படி நாம் மனம் தர முடியும் என்று அண்ணனாகிய பலராமனிடம் கூறி அவனது கோபத்தை அடக்கி மகிழ்ந்தான் அந்த மாயக்கண்ணன். அடுத்து கிருஷ்ணன் பலராமன்களை சுபத்திரையோடு அர்ஜுனனுக்கு செய்ய வேண்டிய சீர்களில் எல்லாம் செய்து திருமணம் செய்து முடித்து வைத்தனர். விருகாசுரன்ற அரக்கன் கொடிய தவம் செய்து சிவபெருமானிடம் யார் தன் தலைமீது கை வைப்பாலும் தலைமீது தான் கை வைத்தாலும் அவர் சாகும்படி வரம் வேண்டி பெற்று உடனே சிவபெருமான் தலைமீதே கை வைக்க முயல ஈசன் பயந்து ஓட கிருஷ்ணன் காரணம் கேட்டறிந்து அரக்கன் என்றும் ஈசன் சொன்னதன் உண்மையை அரக்கன் தன் தலைமீது வைத்து பார்க்கலாம் என்று சொல்ல அவன் அவ்வாறே செய்ய தன் தலைமீது தன் கையை வைக்க அந்த அவனன் மாண்டான். பிருகு முனிவர் கண்ட முடிவு. ஒரு சமயம் முனிவர்களும் தேவர்களும் அயன் நரன் அரி இந்த மூவரில் யார் மேலானவர்கள் என்று பிருகு முனிவரை கேட்டனர். திருமூத்துகளில் சத்துவ குணமுடைய பரம்பொருள் யார் என்றறிய பிருகு முதலில் சத்தியலோகம் சென்று பிரம்மனை பார்க்கிறாரு. ஆனால் அவரை வணங்கவில்லை. அது கண்ட பிரம்மன் முனிவன் மீது பகா கோபம் கொண்டார். அப்போது முனிவர் பிரம்மனுக்கு கோயில் இல்லை என்று சபித்தார். அடுத்து கைலாச வாசனை காண கைலாய மலை அடைந்தார் பிருகு முனிவர். சிவனும் பார்வதியும் ஏகாந்தமாய் இருந்தனர். முனிவர் சென்ற போது அப்போது அரண் கோபம் கொள்ள பிருகு முனிவர் சிவ பார்வதியின் இரு குறிகளையும் பேர்ந்து விழுமாறு சபித்து விட்டார். அப்போது சிவனும் கோபம் கொண்டு நெற்றிக்கண் விழிக்க முனிவர் அந்த அழித்து அரணை பிராமணிய தெய்வமாதலை ஒழிக என்று சபித்தார். அடுத்து நாராயணிடம் சென்றார் பிருகு முனிவர். அப்போது திருமால் லக்ஷ்மியின் மடிமீது தலை வைத்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற முனிவர் திருமாலின் மார்பில் உதைத்தார். அப்போது பகவான் பிருகு முனிவர் வந்ததை அறியவில்லை என்றும் தான் இருந்த நிலைக்கு வருந்தி பேசலுற்றார். மேலும் திருமால் அஞ்சலித்த கையனாய் நல்ல மனம் படைத்த முனித்தலைவை பொற்றாமரை போர் கொண்ட உனது திருவடி என் மார்பில் பட்டதால் அங்கு திருநிலை பெற்றது என்று கூறி வணங்கினார். பிறகு பிருகு முனிவர் திரும்பி வந்து தேவர்கள் முனிவர்களையும் நிகழ்ந்தவற்றையெல்லாம் விவரித்து கூறினார். இறுதியாக தானறிந்த உண்மையை விளம்பினார். வன் திரள் ஆழியானே உயர்நலமுடையவன் என்றார். அதாவது மும்மூர்த்திகளில் சக்கராயுதம் ஏந்திய விஷ்ணுவே சத்வ குணம் உடையவர் என்று கூறி முடித்தார். அடுத்த ஒரு பதிவில் ஸ்ரீ பாகவதத்தில் நவயோகியர் ஓதிய நலர்த்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா.